நீங்க போட்டோஸ் காட்டினோடனே டக்குன்னு ரெகக்னைஸ் ஆச்சு. ஏன்னா நிறைய எம்எல்ஏ எம்பிஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு டக்குன்னு ரெகக்னைஸ் ஆகாது. ஆஸ் 90s கிட்டா எனக்கு அட்லீஸ்ட் இதுவாச்சும் தெரியும். 2K கிட்ஸ்க்கு இது கூட தெரியறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ பார்த்தோன்னே ரெகக்னைஸ் ஆகுது பாரிவேந்தர் அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப மூத்தவர், நிறைய விஷயங்கள் அரசியல்ல பார்த்திருக்காரு, மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம SRMல சீட் கிடைக்கிறது ஒன்றும் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது இல்லையா. படிக்க வசதி இல்லாத சில குழந்தைகள் இந்த சென்ஸ் 12th நல்லா ஸ்கோர் பண்ற பசங்களுக்கு ஆனா அவங்களால படிக்க முடியல அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது 500ல இருந்து 800 சீட்ஸ் வரைக்குமே இவர் ஃப்ரீயா அலாட் பண்ணிருக்காரு அவங்களுக்காக. இவர் பெரம்பலூர்ல எம்பியா இருந்தாரு. சென்ட்ரல் மினிஸ்டர்ல இவரை பார்த்தாலே கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா இவர் எல்லாரையும் கொஸ்டின் பண்ணுவாரு, எல்லாருக்கும் ப்ராப்ளத்தை கொடுப்பாரு. இவர் அண்ணன் பச்சைமுத்து அவர்கள் இன்னைக்கு பாரிவேந்தர், தமிழ்ல பெயர் மாத்திருக்கார் பாரிவேந்தர். தமிழ் மீது அவ்வளவு ஆர்வமா இருக்கு. ரொம்ப அதெல்லாம் ஏன்னா ஒரு தமிழ் ஆசிரியர் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அந்த கஷ்டத்தை நம்ம ஒரு பெரிய லெவல்ல நம்ம ஒரு கல்லூரி உருவாக்கும் பொழுது ஏழை எளியவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு இலவசமா கல்வி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வரையும் கொடுத்துட்டு இருக்காரு. நன்மைகளை செய்ய முடியும்.